கிரிப்டோ அப்படிங்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. இது எங்கே இருந்தாலும் கிரிப்டோ தான். இப்போ நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோல்டு வந்து எதுக்காக நம்ம வாங்கியிருப்போம், நம்ம வந்து இதை வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகலாம். இது வந்து இன்ஃப்ளேஷன் வந்தாலும் இது தாங்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோ தான் வந்து பிட்காயின்லேயுமே இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 8.8 crore வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து க்ரோத் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஒரு கண்ட்ரியும் அவங்களோட பிளாக் செயினில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பிளாக் செயினில் நீங்கள் எலெக்ஷன் ரன் பண்ணலாம், பிளாக் செயினில் நீங்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், பிளாக் செயினில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ரன் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பிளாக் செயினுங்கிறது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெக்னாலஜி. அதில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரன் பண்ணுறீங்கன்னா உலகத்தில் லஞ்சமே இருக்காது. ஸோ இந்த லாஸ்ட்டு 10 years விட நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு 10 years தான் வந்து ரொம்ப ஹியூஜ் வேல்யூ ப்ளே பண்ண போகுது. ஏன்னா இந்த பிளாக் செயின், ஏஐ, ஐஓடி இதெல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் வருது. ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு 5 to 10 years தான் வந்து இந்த அக்ரெசிவ் க்ரோத் வந்து இருக்கும். இப்போ சடனாக சைபர் அட்டாக் நடக்குது அப்படின்னா கிரிப்டோ சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்? கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்காது. பட் வந்து நீங்கள் ஒரு பிட்காயின் வச்சுருக்கீங்கன்னா அந்த உங்களோட வாலெட் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரு பிட்காயின் உங்களோட வாலெட் தான் எப்பயுமே இருக்கும். டூ யுவர் ஓன் ரிசர்ச், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். எப்பயும் நான் சொல்கிறது தான் சார், நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years அதை பற்றி அந்த எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி ஒரு அனாலிசிஸாவது பண்ணுங்கள். பிஹைண்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அருணா. இனோசிஸோட சிஇஓ மிஸ்டர் மோகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இனோசிஸ்னால் என்ன சார்? நீங்கள் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோட காரணம் என்ன? ஆக்சுவலி இன்னோசிக்ஸ் அப்படிங்கிறது இன்னோவேட்டிவ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அதோட அக்ரானம் தான் வந்து இன்னோசிக்ஸ் அப்படிங்கிறது. 2018 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2022 தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். நான் எம்இ அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் என்னோட பிரதர் அவர் பிஹெச்டி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் என்னோட கோஃபவுண்டர் யூசுப் ரஹ்மான் அவர் வந்து ஒரு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எம்சிஎக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு கம்பைண்டாக பார்க்கும்போது ஸோ எங்களால் ஒரு ஃபுல் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வர முடியும்னு தோணுச்சு. ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிரிப்டோ கரன்சினாலே வந்து நம்ம இந்தியாவில் நிறைய பயம் இருக்குது, இது சேஃப் இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இன்னோசிஸ் வந்து அதாவது உங்ககிட்ட வர கஸ்டமரை நீங்கள் எப்படி சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து கிரிப்டோ இந்தியாவில் சேஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுதான், பிம்பம் தான். ஆக்சுவலி வந்து கிரிப்டோக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஆட் ஆன் தான் வந்து கிரிப்டோ. நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு இந்த மாதிரி இதுக்கு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறீங்களோ சிப்புக்கு அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஆடானாக வந்து கிரிப்டோவை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஒரு 20% இதை வந்து நீங்கள் கிரிப்டோக்கு வச்சுக்கலாம். அந்த 20% வந்து நீங்கள் ஒரே காயினில் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அந்த கிரிப்டோக்கில் வந்து கிரிப்டோக்குள்ளேயே ஒரு 5 to 10 காயின்ஸை வந்து உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் நிறைய அதாவது காயின்ஸ்னு சொன்னதால் நான் கேட்குறேன். நிறைய காயின்ஸ் இருக்குது, நமக்கு தெரிஞ்சது பிட் காயின்ஸ். அந்த மாதிரி நம்ம எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அது ரொம்ப சேஃப்? ஆக்சுவலி யார் சொல்லியும் யார் சஜஸ்ட் பண்ணியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அது உங்களோட தாட் தான். நீங்களாக பாருங்கள், நிறைய நியூஸஸ் பாருங்கள், எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் எடுத்து நீங்களும் அதை ஸ்டடி பண்ணுங்கள். எப்பயும் நான் சொல்கிறது தான் சார், நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years அதை பற்றி அந்த எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி ஒரு அனாலிசிஸாவது பண்ணுங்கள். ஏன்னா டூ யுவர் ஓன் ரிசர்ச், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு எந்தெந்த காயின்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லை எதெல்லாம் க்ரோத் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதான் சொன்னேன், உங்களோட பக்கெட் அட்லீஸ்ட் வந்து 5 to 10 காயின்ஸாவது வச்சுட்டு அதில் ஸ்பிட் பண்ணி ஈக்குவலாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிடுவாங்க. கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து வாலட்டைல் இருந்துகிட்டே இருக்கும். ஒன் டே வந்து கீழே இறங்கும், ஒன் டே வந்து மேலே போகும். ஸோ அதை நம்ம எப்படி ரைட்டாக சூஸ் பண்ணுறது? ஆக்சுவலி இப்போது இன்றைக்கி நம்ம ட்ரேடராக இருக்கிறோம், இன்றைக்கி தான் வந்திருக்கோம். கிரிப்டோவுக்கும் பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப வாலட்டைல் வந்து அதிகமாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் வந்து அந்த வாலட்டைல் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது. இப்போ நீங்கள் டெய்லி ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா அந்த வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்பயுமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து ஒரு அசட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட க்ரோத் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் 2014 இல்லை 2018 22 வரைக்கும் இல்லை இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பிட்காயினோட க்ரோத்து கிராஜுவலாக வந்து அப் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அசட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு க்ரோத்தாக தான் இருக்கும். இப்போது நான் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்டால்
நிறைய பேர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறது இல்லை கரன்சிக்கு போக வேண்டாம் அப்படின்னு தானே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் சேஃப் கிடையாது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இல்லை, சேஃப் அப்படிங்கிறது இது இது டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பார்த்துருப்பாங்க. அது வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகி இன்னொரு எவல்யூஷன் வரும்போது சடனாக வந்து அது அக்செப்டன்சி வந்து ரொம்ப கம்மியாயிடுது. அதை அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம இப்போ 2008 வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒன்று வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போது வார் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து யாருமே வந்து ப்ரெடிக்டும் பண்ண முடியாத ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் மிடில் ஈஸ்ட்டில் வந்து அந்த வார் விழுகிறது வந்து ப்ரெடிக்டே பண்ணவே முடியாத ஒரு இது. ஏன்னா அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து அந்த வாருக்கே ப்ரிப்பேர் ஆகாத ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் வேர்ல்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போது இந்த மாதிரி எவல்யூஷனும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டெக்னாலஜியோட அடாப்ஷன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேல் ஈரான் வந்து வார் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் எப்படி இருக்குது? ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு இப்போது இஸ்ரேல் ஈரான் வார் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜூன் அந்த டயத்துலேயே, ஜூன் ஜூலை டயத்துலேயே அந்த டைம்லேயே வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஈரானில் இருக்க ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை வந்து அட்டாக் பண்ணுறது தான். ஸோ அதுதான் பண்ணாங்க. அதுக்கு வந்து இதுவும் பண்ணாங்க, ஹேக் பண்ணுறதுக்கும் இது பண்ணாங்க. ப்ளஸ் வந்து அதெல்லாம் வந்து பாம்ஸுமே ஃபஸ்ட்டு வந்து போடணும் அப்படிங்கிறது அவங்க இதாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இந்த இதுக்கு முன்னாடி இவங்க அந்த பிரசிடென்ட் பாம் போடுற இடத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க அட்டாக் பண்ணது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் தான். ஏன்னா அவங்க வந்து கிரிப்டோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்க ஃபியாட் ஜீரோ ஆகிடுச்சு. அவங்களோட இப்போ ஈரானோட கரன்சி வந்து ஜீரோ ஆகிடுச்சு. ஏன்னா யூஎஸ் வந்து அவங்களுக்கு வந்து யூஎஸ்டி வந்து ப்ரொவைடே பண்ணல. ஸோ அதனால் வந்து அவங்களோட கரன்சி வந்து ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ ஜீரோ ஆகிடுச்சுன்னா அவங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன சூஸ் பண்ணாங்க, கிரிப்டோ மட்டும்தான் இருக்குது, வேறு வழியே கிடையாது. ஸோ அப்போ அந்த கிரிப்டோ, ஏன்னா அந்த கிரிப்டோ வச்சு அவங்க சர்வே பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் அந்த அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனாலே வந்து கிட்டத்தட்ட 700% அந்த கண்ட்ரியோட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து டவுன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் சம்ஹவ் வந்து இப்போ குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் அங்கே ஆப்ரேட் ஆகிறனால அவங்க வந்து சர்வே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஈரானில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ட்ரேட்லேருந்து அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து இப்போ கிரிப்டோவில் தான் நடக்குது. பேசிக் ஃபினான்ஷியல் சிஸ்டமே வந்து இங்கே ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேங்கிங் சிஸ்டம் ஜீரோ ஆகிடுச்சு. அவங்க மணிக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்போ வந்து நான் யூஎஸ் நான் பகிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் வந்து எனக்கு வந்து லிக்விடிட்டி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 hours 4 hours என்னோடய கண்ட்ரியோட எக்கனாமியே டவுன் ஆகுது, ஜீரோக்கு போயிடுச்சு எங்கள் கண்ட்ரியோட எக்கனாமி அப்படின்னா அதுதானே உண்மையிலே ஆபத்தான விஷயம். இதில் வந்து கிரிப்டோ ஆபத்தான விஷயம் இல்லை. ஒருத்தர் நினச்சா இன்னொரு கண்ட்ரியோட எக்கனாமியை வந்து ஜீரோ ஆக்கிறதுக்கு 3 to 5 hours எனக்கு எனஃப் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் தான் வந்து கிரிப்டோ. ஸோ அதில் வந்து பிட்காயினும் யூஎஸ்டிடியும் மேஜர் இது ப்ளே பண்ணுது. நம்ம நிறைய விஷயத்துக்கு நம்ம டேக்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ கிரிப்டோ கரன்சி வந்து 30% நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். இதுக்கே நான் வந்து 30% டேக்ஸ் கட்டணும். சேஃபே இல்லை அப்படின்னா வந்து எதுக்காக வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கொண்டு வர்றாங்க, எதுக்காக வந்து டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் பண்ணுறாங்க? ஸோ அதை வந்து எப்போயோ பேன் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ ஸ்டில் இது வந்து லீகல் இல்லீகல் அப்படிங்கிற எந்த விஷயமே கவர்மெண்ட் வந்து எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. ஓகேவா? ஸோ இது பேனும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இவ்வளோ டேக்ஸ் இருக்குது அப்படின்னாவே வந்து இது வந்து ஒரு லீகலைஸ்டு விஷயம் தான். அதுக்கு தான் வந்து ஒரு எஃப்ஐயூ அப்படிங்கிற ஒரு பாடி வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 30% டேக்ஸ் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் ஒரு கம்பெனியில் போய், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து டேக்ஸ் வந்து 25 to 30% வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இப்போ நான் ஒரு 1 lakh நான் பிட்காயின் வாங்குகிறேன், நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து செல் பண்ணுறேன், அது 2 lakhs இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 1 lakh நான் கேபிட்டல் வச்சுருக்கேன், இன்னொரு 1 lakh தான் என்னோட ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் 30% வந்து டேக்ஸ் கட்டணும். அண்ட் மோரோவர் நீங்கள் செல் பண்ணும்போது, இப்போ நீங்கள் செல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து 1% டிடிஎஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க. அந்த வேல்யூவில், அந்த ஹோல் வேல்யூவில் 1% டிடிஎஸ் இது பண்ணிடுவாங்க. அந்த டிடிஎஸ் வந்து உங்களோட பேன் அகேன்ஸ்டில் கம்பெனி வந்து பே பண்ணிடும். ஸோ அதை நீங்கள் வந்து இயரில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிவிட்டு அந்த டைமில் தான் வந்து நீங்கள் வந்து டேக்ஸை வந்து பண்ணுவீங்க. இதில் ஒரே விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து லாஸை வந்து ஆஃப்செட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து பிட்காயினில் வந்து எனக்கு இப்போ நான் கேபிட்டல் லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை வந்து வேற ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் செபி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸை நீங்கள் வேற ஒரு இதில் நீங்கள் எக்ஸ்பென்சஸில் காமிக்கலாம் நீங்கள். பட் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது, காட்ட முடியாது. அண்ட் இதுலேயுமே வந்து இப்போ பிட்காயின் வந்து நான் பிட்காயின் ஒரு 1 lakh வாங்குறேன், எத்திரியம் 1 lakh வாங்குறேன், பிட்காயின் 2 lakh போயிருக்கு, எத்திரியம்
ஈத்தரியம் வந்து 50,000 தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இதில் லாஸ் ஆகிருக்கிற விஷயத்தையும் என்னால் வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதுதான் இது இங்கே இருக்கிற ஒரு ட்ராபேக். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், கிரிப்டோ கரன்சி வந்து எந்த ஸ்லாப்லேயும் வராது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்லாப்லேயும் வராது. ஆமாம், இப்போ நான் 5 lakh ஸ்லாபில் இருக்கேன், இல்லை வந்து 10 lakh ஸ்லாபில் இருக்கேன் அப்படின்னா அந்த இன்கம் ஸ்லாபில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து நான் இவ்வளோ தான், இதோட கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல முடியாது. யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து அதை டேக்ஸில் வந்து ஷோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் மோரோவர் டேக்ஸ் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து டேக்ஸ் இப்போ இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஈக்விட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் டேரெக்டாக ஷேர் வாங்குறது, இதுக்கு கூட வந்து 30% டேக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறது இன்னும் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும். ஸோ இப்போ இருக்குது, பட் இன்னும் வந்து ஒரு குளோபல் லீடராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரேம் ஒர்க்கோட இந்தியா வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து இன்னும் வந்து இந்த டேக்ஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் கிரிப்டோ கரன்சி வந்து சேஃப்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆர்பிஐ வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணல, செபி வந்து அதை ரெகுலேஷனில் கொடுக்கல. ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்டர் இதை எப்படி வந்து நம்புறது? இது சேஃப் தானே? இது சேஃபே இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சேஃப் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன? ஆர்பிஐ அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி நேஷ்னல் பாடி. அவங்க வந்து பேங்க்ஸை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செபிங்கிறது நேஷ்னல் பாடி, அவங்களும் வந்து இது ஸ்டாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் கிரிப்டோ அப்படிங்கிறது குளோபலாகவே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் எஃப்ஐயூ அப்படிங்கிற ஒரு பாடி இருக்குது, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற ஒரு பாடி இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் பாடி. எஃப்ஐயூ இந்தியான்னு இருக்கும், எஃப்ஐயூ யூகேன்னு இருக்கும், எஃப்ஐயூ சிங்கப்பூர்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி. அது என்ன பண்ணுன்னா அது வந்து இந்த ஏஎம்எல், ஆன்டி மணி லாண்ட்ரிங், கவுண்டர்ஃபியட் டெரரிசம், இந்த மாதிரி ஏஎம்எல், சிஎஃப்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்தியாவில் குளோபலில் எந்த மாதிரி ட்ராக் ஆகுது, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் இப்போ எல்லாமே வந்து கிரிப்டோ வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ எஃப்ஐயூ தான் வந்து கிரிப்டோக்கு வந்து ரெகுலேட்டரி பாடி. ஸோ ஆமாம். ஸோ அவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் இல்லை கிரிப்டோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு ஐடியேஷன் ஷேர் பண்ணுறது, இல்லை எப்படி ரன் பண்ணணும், எந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த எஃப்ஐயூ பாடி தான் வந்து பார்த்துக்குது. ஸோ அதனால் இந்த எஃப்ஐயூ பாடியும் இன்னும் வந்து இப்போ இந்தியாவில் இருக்க எஃப்ஐயூவை ஒரு ஸ்டாண்ட் பையாக எடுத்து குளோபலில் இருக்க எல்லா எஃப்ஐயூமே வந்து ஃபாலோ பண்ணி ஒரே சிங்கிள் ஃப்ரேம் ஒர்க்காக எடுத்துகிட்டு வரதுக்கான அப்ரோச் தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கிரிப்டோ வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே, ஸோ அதுக்கு என்னன்னா, இப்போ எஃப்ஐயூ கீழே ஒரு 44 கம்பெனிஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே எஃப்ஐயூ ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து இந்த நான் எஃப்ஐயூ ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்சஸில் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு அன்சேஃப் கண்டிஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது மார்க்கெட்டில். அண்ட் மோரோவர் யாரெல்லாம் வந்து இந்த வேறு ஒரு ஸ்கேம்ஸ் மாதிரி ரன் பண்ணுறது, இல்லை டபுளிங் கான்செப்ட், இல்லை வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், இல்லை வந்து பான்சி ஸ்கீம் மாதிரி எம்எல்எம் பண்ண ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு தான் வந்து இந்த அன்சேஃப் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. அதாவது எஃப்ஐயூ தான், அதாவது செபி, ஆர்பிஐ மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு எஃப்ஐயூன்னு சொல்கிறீங்க. எஸ், கரெக்ட். ஓகே. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிரிப்டோ கரன்சியில் நான் உடனே இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவெலாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ அவங்க போட்ட மணி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுதில்ல. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? காமனாகவே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து ஷார்ட் டேர்ம் க்ரோத்தில் ஹையாக உங்களுக்கு பீக் ஆகாது. இதை வந்து இது எப்பயுமே வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்குது. எப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் என்ன இது பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம், இல்லை வந்து டெய்லி எப்படி ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் குளோபலாக பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி ஒரு சக்ஸஸை வந்து பண்ணவே முடியாது. எப்பயுமே வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு அசட்டாக க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். ஏன்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போ பிட்காயினே எடுத்துக்கோங்க. பிட்காயினே வந்து நீங்கள் 2008 பார்க்கும்போது 2012, 16, 2020 அண்டு இப்போ 2016 வரைக்கும் ஒரு லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் வந்து ஒரு அப்நார்மலாக இருக்கும். அது யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க முடியாது. பட் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக வந்து இதே பிட்காயின் வந்து யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் வெளியில் போயிருப்பாங்க. பட் லாங் டேர்மாக பார்க்கும்போது இது ஒரு க்ரோத் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு க்ரோத்தை பாருங்கள். அதை எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன், எதுக்காக இந்த அசட்டை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஷார்ட் டேர்மாக கொடுக்குறாங்க, இல்லை ஒரு மந்த்லி எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை டபுள் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக போயிடாதீங்க. இப்போது இனோசிஸில் வந்து இப்போ வர யங்ஸ்டர்ஸ் வந்து நான் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து இமீடியட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் அது வந்து டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க இனோசிஸ் என்ன சொல்கிறாங்க? இல்லை, இன்னும் செக்ஷன் கிடையாது. யாருனாலையும் டபுள் பண்ண முடியாது. நீங்கள் வாரன் பஃபெட்டுக்கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 5 crore கொடுத்துட்டு எனக்கு வந்து 4 கிலோ டபுள் பண்ணு, இல்லை 1 month டபுள் பண்ணுன்னா பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு, அவங்களோட திங்கிங் வேறு, அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறு.
ஸோ அதுதான் சொல்கிறேன். அப்படி ஒரு விஷயமே வந்து இந்த உலகத்தில் கிடையாது. வேணால் மார்ஸ் ஜூபிட்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுது. இப்போ நீங்கள் பிட்காயின் சொன்னதால், அதாவது அது வந்து டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கோல்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. பிட்காயின் டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மார்க்கெட் வேல்யூவில்? இப்போ நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோல்டு வந்து எதுக்காக நம்ம வாங்கியிருப்போம், நம்ம வீட்டில் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து கோல்டு தான் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எதுக்காக வாங்கியிருப்பாங்கன்னா வந்து இட்ஸ் நாட் ஃபார் எனக்கு மணி ஃப்ளோ வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க மாட்டாங்க. ஓகேவா, எனக்கு இது வந்து மணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்க மாட்டாங்க. எனக்கு மாதம் எனக்கு இந்த வட்டி வரும் அப்படிங்கிறதுக்காக வாங்கலை. ஏன் வாங்கினாங்கன்னா வந்து இதை வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகலாம். இது வந்து இன்ஃப்ளேஷன் வந்தாலும் இது தாங்கும். இப்போ வார் நடக்குது, இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் ஆகுது. ஆனால் கோல்டு வச்சிருக்க யாரும் வந்து இப்போ கோல்டு தூக்கிட்டு போய் எது நம்ம வைக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. கோல்டு இஸ் கோல்டு. ஸோ அதுக்காக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோ தான் வந்து பிட்காயின்லேயுமே இருக்கும். ஸோ பிட்காயின் எதுக்காக வாங்கணும்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். என்ன இன்ஃப்ளேஷன் வந்தாலும் இது போகும். இப்போ இங்கே நான் வந்து ஒரு பிட்காயின் வச்சுருக்கேன்னா ஈரானுக்கு போனாலும் எனக்கு அது ஒரே பிட்காயின் தான், அது 1 பிட்காயின் தான். யூஎஸ்க்கு போனாலும் எனக்கு அது 1 பிட்காயின் தான். ஸோ அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்காது, இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த ரெண்டு தான் இதோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து லிமிட்டட் சப்ளை, பிட்காயின் வந்து லிமிட்டட் சப்ளை. ஒரு 2 crore 10 lakh பிட்காயின் தான் வேர்ல்டில் இருக்குது. அண்டு வந்து கோல்டுக்கும் மைனிங் தேவை, பிட்காயினுக்கும் மைனிங் தேவை. கோல்டும் குளோபல், பிட்காயினும் குளோபல். அண்ட் கோல்டுங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஸ்கேர்சிட்டி, பிட்காயின் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் ஸ்கேர்சிட்டி. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து எந்த பேங்க்னாலையும் எந்த சென்ட்ரல் பாடினாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ரெண்டுமே இதுதான் ஈக்குவல். என்னால் வந்து அது ஃபிசிக்கலாக என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல இல்லையா பிட்காயின். நான் அதை எப்படி நம்புறது? ஏன்னா நான் கோல்டை வந்து நான் போய் வாங்குவேன், நான் கண்ணால் பார்ப்பேன். பிட்காயின் வந்து அந்த மாதிரி கிடையாது இல்லையா, அதை எப்படி நான் நம்புறது? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா, அதனால் கேட்குறேன். கோல்டு அப்படிங்கிறதே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூ. ஓகேவா, அதை வந்து நீங்கள் வந்து அதோட ஃபிசிக்கல் வேல்யூ இதில் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அது பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பராக தான் தெரியும். ஓகே, அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது, எதுவும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா வந்து அந்த பணம் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து அந்த ஆர்பிஐயோ அந்த சிஸ்டமோ கொடுக்குற நம்பிக்கை. ஓகேவா, எனி டைம் நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட்டை பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டை நம்ம எதுவும் தொட முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் இன்டர்நெட் இல்லாமல் நம்ம வந்து இப்போ யூபிஐ பேமெண்ட்ஸோ இல்லை வந்து எதுவுமே கூகுளில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஈவன் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நம்ம பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை வந்து வாங்குகிறோம். ஆனால் வாங்கிட்டு அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி இருக்கிற விஷயம். இப்போ இந்த எந்த விஷயத்துலையுமே வந்து நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இதையுமே ஃபீல் பண்ண முடியாது. பட் கடைசியில் கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது தான் வந்து அந்த பொருளையோ இல்லை அந்த பணத்தையோ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் வந்து பிளாக் செயினில் நீங்கள் வந்து அனுப்பலாம். நீங்கள் அனுப்புறது எல்லாமே வந்து பேக்எண்டில் ஒரு லெஜரில் வந்து மெயின்டைன் ஆகும். அதோட டிரான்சாக்ஷன், அது என்ன வேல்யூ, அது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணும். அதில் ஒரு பிளாக்கில் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணும். அந்த பிளாக் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் போனாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் என்னால் நான் வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்புனதை பார்க்க முடியும். ஸோ ஃபிசிக்கலாக இல்லைனாலும் டிஜிட்டலாக இதோட லெஜர், இதோட வேல்யூ எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் பிளாக் செயின் சொன்னதால் கேட்குறேன். 5 to 10 இயர்ஸில் பிளாக் செயின் மார்க்கெட் வந்து எந்த லெவலுக்கு டெவலப் ஆகிருக்கும்? இந்த 5 to 10 இயர்ஸ் வந்து ஒரு டிராஸ்டிக்காக தான் வந்து க்ரோத் ஆகிருக்கு. ஏன்னா வந்து 0ல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் அடாப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் அடாப்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஸ்டேட் வைஸ் அடாப்ஷன் வந்துமே வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 8.8 crore வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து க்ரோத் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஒரு கண்ட்ரியும் அவங்களோட பிளாக் செயினில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பிளாக் செயினில் நீங்கள் எலெக்ஷன் ரன் பண்ணலாம், பிளாக் செயினில் நீங்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், பிளாக் செயினில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ரன் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பிளாக் செயினுங்கிறது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெக்னாலஜி. அதில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரன் பண்ணுறீங்கன்னா உலகத்தில் லஞ்சமே இருக்காது.
ஸோ இந்த லாஸ்ட்டு 10 இயர்ஸை விட நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு 10 இயர்ஸ் தான் வந்து ரொம்ப ஹியூஜ் வேல்யூ ப்ளே பண்ண போகுது. ஏன்னா இந்த வெப்3ல வந்து இந்த பிளாக் செயின், ஏஏ, ஐஓடி இந்த இதெல்லாமே வந்து இந்த வெப்3ல தான் வருது. ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸ் தான் வந்து இந்த கொஞ்சம் அக்ரெசிவ் க்ரோத் வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து கம்பல்சனாக எல்லா கவர்மெண்ட்ஸுமே வந்து பிளாக் செயின் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த வார் சினாரியோவில் கூட கிரிப்டோ கரன்சி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு. ஆனால் கிரிப்டோ கரன்சியை ஸ்கேம்னு நம்புகிற வியூவர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இந்தியாவில். அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் என்ன? ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து ஸ்கேம்னு சொல்கிறவங்க ஒரு 3 விஷயந்தான் வந்து தப்பாக பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க, என் ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அது ஏதாவது ஒரு கிரிப்டோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, கையில் கொடுத்து கிரிப்டோ வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஏதாவது ஒரு டபுளிங் கான்செப்ட், இல்லை எம்எல்எம், இல்லை வந்து டெய்லி ரிட்டர்ன்ஸு, மந்த்லி ரிட்டர்ன்ஸு, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஸ்கேமில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் வந்து கிரிப்டோவே வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து அவங்க வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி ஒரு கிரிப்டோவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து இதை வந்து இன்னும் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐ ரெஜிஸ்டர்ட் என்டிட்டிஸில் வந்து நீங்கள் கிரிப்டோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும், எக்ஸ்சேஞ்ச் இப்படி தான் இருக்கா, இந்த எக்ஸ்சேஞ்சில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கா, இவ்வளோ காயின்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். இப்போ ஒரு குளோபல் கிரைசிஸ் வருது அப்படின்னா கோல்டு வந்து பெஸ்ட் அசட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கிரிப்டோ கரன்சியும் பெஸ்ட் அசட்னு நான் அதை வாங்கி வைக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சியே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆனது 2008 வந்து யூஎஸில் வந்து ஒரு கிராஷ் நடந்துச்சு. அந்த 2008 கிராஷில் பார்த்தீங்கன்னா அங்கே கிராஷ் நடந்தது இந்தியாவுக்கு எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிச்சு. இருக்கிற நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து 50 lakhs, 60 lakhs, 1 crore, 2 crore இந்த மாதிரி எல்லாமே ஜீரோவாக போயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி 2008 வந்து வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து கிரைசிஸ் வரல, பட் வந்து வார் நடக்குது. ஸோ வார் நடக்கும்போது இப்போது நிறைய இடத்துல வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஒரு விஷயமா வந்து அஃபெக்ட் பண்ணுது எக்கனாமியை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சினாரியோவில் ஒரு ஆல்டர்னேட் அசர்ட்டாக இதை நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரே இதில் எல்லாத்தையும் போடணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் பக்கெட் வந்து நீங்கள் 5 to 10 காயின்ஸாக வச்சுக்கலாம். 2,10,00,000 பிட்காயின் தான் வந்து வேர்ல்டில் இருக்குது. அப்படிங்கும்போது வேர்ல்டில் இருக்க பணக்காரங்க பட்டியல் எடுத்தாவே வந்து 10 கோடி பேருக்கு மேலே வருவாங்க. ஸோ அவங்களாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாவே வந்து இதோட டிமாண்ட் வந்து ரொம்ப இதுவாயிடும். ஸோ ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் பிட்காயின்ங்கிறது இமேஜினரியாக போயிடும். ஏன்னா யாரும் செல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிட்காயினை வந்து அட்லீஸ்ட் லைஃப் டைமுக்குள்ளேயாவது ஒரு பிட்காயினை வந்து சேஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. 2,10,00,000 தான் இருக்குது, இப்பயே வாங்கி வைங்க. ஆமாம். ஏன்னா நீங்கள் வந்து 0.001 பிட்காயினாவது உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் வந்து பிட்காயின் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு பிட்காயின் இருந்தால் தான் நான் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் 70 lakhs கொடுத்து ஒரு பிட்காயினை வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கூட நீங்கள் 0.001 பிட்காயின் கூட நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு பிட்காயின் ஓனர் தான். கிரிப்டோ அண்ட் பிட்காயின் வந்து அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அது சம்மந்தமாக ஏதாவது படிப்பு படித்தா அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி பிளாக் செயினுங்கிறது ஒரு பெரிய உலகம். அதில் ஒரு டாட் தான் வந்து ஆக்சுவலி கிரிப்டோ அப்படிங்கிறது பிளாக் செயினில் நடக்கிற விஷயத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷன் டூல் தேவைப்படுது. நான் ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த சிஸ்டமில் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும், எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக ஒரு டிரான்சாக்ஷன் டூல் தேவைப்படும். அதுதான் வந்து கிரிப்டோ. பிளாக் செயினுங்கிறது அதான் ஒரு பெரிய உலகம். நான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன் ரன் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து அதில் ஒரு கவர்மெண்ட் டெண்டர் ரன் பண்ணலாம், இன்னும் சப்ளை செயின் பண்ணலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீமில் ஃபண்டு கொடுக்குறோன்னா டேரெக்டாக வந்து ஃபார்மருக்கு கைக்கு போகிற வரைக்கும் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பிளாக் செயினில் இருக்குது. எல்லாமே ஓப்பனாக இருக்கும், ஒரு ஹேக் பண்ண முடியாது, எல்லாமே ட்ரேசபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து எல்லா டெக்னாலஜிக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே பிளாக் செயின் அடாப்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமே கொண்டு வர போகிறாங்க. இப்போ இன்னோசிஸில் வந்து நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வந்து நான் அதை சொல்கிறேன். இன்னோசிஸ் எப்படி கைட் பண்ணும்? ஸோ இன்னோசிக்ஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இப்போ எங்கிட்ட நீங்கள் வரணும் அப்படிங்கிறதே இல்லை. நீங்கள் ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர்லேயே வந்து நம்ம ஆப் இருக்குது. நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் கொடுத்துட்டு நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கேஒய்சியில் அஸ் யூஷுவல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் கேஒய்சி வந்து டிஜிலாக்கர்லேருந்தே கனெக்ட் ஆகும். டிஜிலாக்கர்லேருந்து உங்களோட டேட்டா வந்து ஃபுல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேன் வெரிஃபிகேஷன் இருக்குது, அடுத்து மொபைல் வெரிஃபிகேஷன் இருக்குது, பேங்க் வெரிஃபிகேஷன் இருக்குது. பேங்க்கை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ₹1 விழுந்து அந்த அக்கௌண்ட் ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டரை ஆட் பண்ணிவிட்டு
நீங்கள் ஜஸ்ட் பெயின் பண்ணிவிட்டு நீங்கள் கிரிப்டோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இட்ஸ் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் எல்லாமே. மார்க்கெட் வந்து சடனாக வந்து கிராஷ் ஆகும்போது நான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? நான் மார்க்கெட் சடனாக கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்? மார்க்கெட் சடனாக கிராஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். நீங்கள் வந்து எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் அந்த மாதிரி சினாரியா இருக்கும்போது நீங்கள் இது எடுத்துடலாமா, இது பண்ணிடலாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் போகவே கூடாது. ஏன்னா அது வந்து மறுபடியும் வந்து உங்களை மென்டலி வந்து அன்ஸ்டேபிள் ஆக்கிரும். ஸோ அதுதான் சொல்கிறேன், மார்க்கெட் ஃபியர். அதாவது அப் அண்ட் டவுன் போகுது, சடன் டவுன் வருது, சடன் அப் போகுது அப்படின்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரியாக்ட் பண்ணிங்கனாவே வந்து அது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஏன்னா நீங்கள் வந்து அப்போ வந்து எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸுமே வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது தான். மார்க்கெட் சினாரியோஸ் என்ன வேணால் இருக்கலாம், நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு தான் க்ரோத் ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். இப்போது சடனாக சைபர் அட்டாக் நடக்குது அப்படின்னா கிரிப்டோ சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்? சைபர் அட்டாக் அப்படிங்கிறது வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்கு தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இப்போ சைபர் அட்டாக் நடக்குது, இல்லை வந்து இன்டர்நெட்டே ஃபுல்லாக டவுன் ஆனாலும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடக்காது. ஓகேவா? பட் வந்து நீங்கள் ஒரு பிட்காயின் வச்சுருக்கீங்கன்னா அந்த உங்களோட வாலெட் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரு பிட்காயின் உங்களோட வாலெட் தான் எப்பயுமே இருக்குது. நான் இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிற நேரத்தில் அட்டாக் ஆகிடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணுறது? ஆக்சுவலி பிளாக் செயினை சைபர் அட்டாக் பண்ண முடியாது. இப்போ வந்து பிட்காயின் வந்து 2018 இப்போ வரைக்கும் கிராக் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண முடியல. இப்போ 2026 16 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பண்ண முடியல. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்குல்ல, குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து இப்போ பிட்காயினை பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி அது வந்து என்ன ரிசல்ட் கொடுத்துருன்னா 12 இயர்ஸில் ஒரு பிட்காயினோட பிளாக்கை வந்து நான் வந்து பிரேக் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க, ஒரு பிளாக் பிட்காயினில். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிளாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷனை நீங்கள் நடுவில் போய் டேப்பே பண்ண முடியாது பிளாக் செயினில். ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது எண்டு தான். ஒன்று அந்த டிரான்சாக்ஷன் நடக்காமல் இருக்கும், ஆனால் ஸ்டார்ட் ஆகி வந்து அந்த எண்டுக்கு போகாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் இதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் வந்து அது வந்து பென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து இந்தியாவோட ஹோல் இன்டர்நெட் சிஸ்டமே வந்து பிரேக் பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் பண்ணிடும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் வந்து பிளாக் செயினை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு 12 இயர்ஸ் டைம் வேணும், ஒரு பிட்காயினோட பிளாக் பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ அதனால் சைபர் அட்டாக் அப்படிங்கிறது இங்கே டிரான்சாக்ஷன்ஸில் நடக்காது. அண்ட் மோரோவர் வேறு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்டில் வந்து ஒரு மெட்டாமாஸ்க் ட்ரஸ்ட் வாலெட் மாதிரி ஒரு வாலெட்டில் நீங்கள் உங்களோட பிட்காயினோ இல்லை யூஎஸ்டிடியோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஹேக்கர்ஸ் வந்து இப்போ அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போ ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க்கையோ இல்லை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட்டில் இது தர்றேன், நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பிட்காயின் வந்து செல் பண்ணி தரேன், நீங்கள் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களோட வாலெட்டில் இருக்க எல்லா பிட்காயினுமே வந்து 0 ஆயிரும். ஓகே, நமக்கும் அந்த மாதிரி அடிக்கடி வரும், பேங்க்லேருந்து சில லிங்க்ஸ் மாதிரி வரும். ஆமாம், பேங்க்கில் கூட நமக்கு வந்து அந்த மெசேஜஸ்லாம் வரும், டோன்ட் யூஸ் திஸ் லிங்க் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் வந்து இதுலேயுமே கிரிப்டோவில் நடக்கும். ஸோ அதனால் வந்து டீசென்ட்ரலைஸ்டு வாலெட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து சென்ட்ரலைஸ்ட் வாலெட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில், இப்போ InnoSix மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வராது. பட் நீங்கள் ஏன்னா வந்து நீங்கள் இப்போ ட்ரேசபிள் ஆனாலும் உங்களுக்கு வந்து உங்களால் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ண முடியும் எக்ஸ்சேஞ்சிலேருந்து பண்ணும்போது. அண்ட் மோரோவர் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே எதுவுமே வந்து சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இந்த சேஃபர் இது இருக்கும். பட் டீசென்ட்ரலைஸ்டு போகும்போது நம்மளால் எங்கேயுமே நம்மளால் சொல்லவும் முடியாது, யாரும் அதை ரெட்ரீவும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். இப்போ குளோபல் கிரைசிஸ் நடக்கும்போது ஸ்டாக்கை நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து டக்குன்னு வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்தில் நான் கிரிப்டோவை எப்படி நம்புறது? இப்போ கிரிப்டோ வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் ஒரு 2 months பேக் நினைக்கிறேன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான் வந்து ஒரு பிட்காயினோட ஃபவுண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இது நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்க, அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து லிக்விடேட் ஆரம்பிச்சிச்சு. இல்லை ஒரு பெரிய இது வந்து வால்யூம் வந்து லிக்விடேட் ஆகிடுச்சு பிட்காயின்லேருந்து. ஸோ அப்போ கூட வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா வந்து அந்த லிக்விடேட்டான அமௌண்ட்டு நம்ம ஹோல் இந்தியாவோட பட்ஜெட். ஓகேவா? ஸோ அப்பையும் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணல. ஸோ அப்பையும் சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வார் நடக்கும்போது இது பிட்காயின் வந்து சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மற்ற மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது அதில் நடந்த ஒரு விஷயம் இதில் நடக்கலை. ஸோ அதில் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாக இருக்கும், இறங்கியிருக்கும். பட் இந்த மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு இறங்கலை.
இன்னோசிஸ் வந்து எப்படி சேஃப்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குறீங்க? இனோசிக்ஸ் வந்து எப்படி சேஃப் அப்படின்னா, நாங்கள் வந்து எஃப்யூ ரெஜிஸ்டர்டாக இருக்கோம். ஸோ 2023 வந்து எஃப்யூ வந்து ஒரு லிஸ்ட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே நாங்கள் இருந்தோம். அண்ட் வந்து எஸ்டிபிஐயில் இன்குபேட் ஆகிருக்கோம். ஸோ எஸ்டிபி அப்படிங்கிறது சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கீழே வரும், மீட்டி கீழே வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்தியாவில் இன்குபேட் ஆகிருக்கிறது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பாடிஸ் கூட கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிறனால எங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் டியூ டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதில் தான் நாங்கள் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸும் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் தான் எங்களோட ப்ரியாரிட்டி. ஸோ அதனால தான் வந்து எங்களது மோஸ்ட் ஆஃப் எல்லாமே விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஓரியன்டாகவே இருக்கும். அண்ட் வந்து ஈவன் கேவைசிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட பண்ணுற எல்லா வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பாடியிலேருந்து தான் வந்து நாங்கள் வந்து டேட்டா புல் பண்ணுறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வாலெட்டில் உங்களோட வாலெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் கொடுக்குற டேட்டாவாக இருக்கட்டும், எங்களோட இப்போ இதில் வந்து ரொம்ப செக்யூர்டாக தான் இருக்கும். அண்ட் மோரோவர் நாங்களும் நிறைய கஸ்டோடி பார்ட்னர்லாம் டைப் பண்ணியிருக்கோம். எங்களோட வாலெட் எல்லாமே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து எங்கள்கிட்ட கஸ்டோடியன் வாலெட் ப்ரொவைடர்ஸே வந்து ஒரு 5 பேர் கூட டைப் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இந்த ரிப்பிள், ஈவன் லிமினல், பிட்கோ அந்த மாதிரி வந்து நிறைய பார்ட்னர்ஸ் கூட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த சைடு பார்த்தாலும் எங்கள் சைடில் வந்து ஒரு சேஃப்டி மெசேஜ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் எங்கள் சைட்லேருந்து. உங்கள் கஸ்டமருக்கு ஆமாம். ப்ளஸ் ஆட் ஆனால் வந்து இன்ஸ்டன்ட் டெபாசிட், இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஐஎன்ஆர் பெயின் அண்ட் ஐஎன்ஆர் பே அவுட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் சிஸ்டமும் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ 24/7 சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட்டில் கால் பண்ணி நீங்கள் என்ன டவுட்ஸ் வேணால் கேட்டுக்கலாம், என்ன கொரிஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவாங்க. அது எல்லாமே மல்டிலிங்குவல் தான். ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் இல்லை அப்படின்றதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தீங்க. எனக்கு இதுக்கான ஒரு புரிதல் வந்துருச்சு. நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராங் அட்வைஸ் என்ன? இப்போ யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எஃப்ஐ ரெஜிஸ்டர்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அண்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பக்கெட் சைஸை பெருசாக வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 5 to 10 காயின்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வந்து எந்த காயின்லேயும் சிங்கிள் இது போடாதீங்க. ஒரு ஹோல் அமௌண்ட்டை ஒரு காயினில் போட்டுறாதீங்க. ஸோ அதை மல்டிபிள் காயின்ஸை டிவைட் பண்ணி போடுங்க. ஸோ ஏன்னா எல்லா காயினுமே முக்கியம் தான். ஏன்னா ஒன்று டவுன் ஆனாலும் இன்னொன்று அப் ஆகும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்கள். அப்பப்போ வந்து ஒரு குளோபல் நியூஸில் வந்து கொஞ்சம் டச்சில் இருங்க. ஸோ குளோபல் என்ன நடக்குது, அது மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, வேறு என்னென்ன அஃபெக்ஷன் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. கிரிப்டோ கரன்சியில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழகாகவே நீங்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.